வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 6ங்க. இந்த பதிவு வந்து நேற்று சாயங்காலம் நான் கொடுத்த பதிவினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்திமல்லி பூக்களை வந்துட்டு நம்ம விதைகள் மூலமாக வளர்க்கணுங்கிற கட்டிங்ஸ்லையும் வளர்க்கலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே எனக்கு தெரியாது. இப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா எங்கள் பக்கம் வந்து அதிகமாக எல்லா கலர்ஸும் கிடைக்கிதுங்க. நான் அதை எவ்வளோ வளர்த்துருப்பேன். விதைகளுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ பிங்க் கலர் மட்டும் என்கிட்ட இருக்குங்க. இனிமேல் வந்துட்டு எங்கள் பக்கம் சுற்றி இருக்கிற வீடுகளில் நிறையா மஞ்சள் வெள்ளை இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி வாங்கலாம், அதை போய் பார்க்கலாம். பாருங்கங்க, என்ன நேற்றை விட இன்றைக்கி எவ்வளோ இன்னும் நிமிர்ந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த புதிய அந்த மொட்டு கூட எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பூக்கள் வந்துடும். நான் அதையும் தினமுமே இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? விதைகளுக்காக நீங்கள் தேடிகிட்டே இருக்க வேண்டாம். கிளைகள் கிடச்சா கூட வளர்க்கலாம். இதில் என்ன எடுத்தோம். அப்புறம் இன்னொரு விஷயங்க, பால்கனி செடிகள்லேருந்து இன்னமும் தக்காளி நாற்றுகள் நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச செடிகளுடைய வளர்ச்சிங்க இதெல்லாம்.